SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அனுரவிற்கு ஆபத்தாக மாறிய இரவு 21ஆம் தேதி பெரும் நெருக்கடி. போதைப் பொருளோடு பெரும் தொகை மாணவர்கள் கைது. ஐரோப்பிய நாடொன்றில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் திருகோணமலை நகர் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியிலேயே புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி பெரும் கண்டன பேரணி ஒன்றை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் நெருக்கடியை உருவாக்குவதற்காகவே அத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகின்ற ராஜதந்திரிகள் அனைவருமே ஜனாதிபதி அனுரவை சந்திக்காமல் ரெல்வின் செல்வாவை சந்திப்பதில் தீவிரம் காட்டுகின்றனர். இதேவேளை பிரதமர் ஹரிணியை சந்திப்பதிலும் இன்னொரு தரப்பு முக்கியத்துவம் காட்டுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் பாரிய இழுபறி நிலையொன்று உருவாகியுள்ளதாகவும் இந்த மோதல் எந்த நிலையில் வெடிக்குமோ என்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெரும் தொகையான மாணவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த செயற்பாடுகள் நாட்டில் எதிர்கால சந்ததியை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று போதைப்பொருள் பாவனையால் இதுவரை 6000 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வளவு நாள் அரசியல் செய்தவர்களின் வெளிப்பாடுகள்தான் இந்த நிலைமைக்கு காரணமாகும். போதைப்பொருளும் அரசியல் எந்த விதத்திலும் தொடர்பு பட்டிருக்கலாகாது. இந்த மாணவர்கள் புகைத்தலில் ஆரம்பித்து கஞ்சா வரை புகைத்து பார்த்த நிலையில் இறுதியில் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். போதைப்பொருள் முற்றாக ஒழித்தாலே எதிர்கால சந்ததியை மீட்க முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடான போலாந்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலாந்திற்கான இலங்கை தூதர் பிரியங்கிகா தர்மசேன தெரிவித்துள்ளார். போலந்தின் முன்னணி போக்குவரத்து மற்றும் தளபாட நிறுவனத்துடன் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு கடந்த 7ஆம் தேதியன்று தூதரக வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கமைய ஐரோப்பாவில் நிறுவனத்தில் விரிவடையும் தளபாட விநியோகத்திற்கு தேவையான இலங்கையை சேர்ந்த தகுதி வாய்ந்த கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை ஓட்டுநர்களின் தொழில்முறை ஒழுக்கம் மற்றும் நம்பகத்தன்மையை போலந்திற்கான இலங்கை தூதர் பிரியங்கிகா தர்மசேன வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வேலை வாய்ப்புகள் குறித்து மேலதிக ஒத்துழைப்புக்காக இலங்கையில் உள்ள தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் என்று தூதுவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் குளத்திலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட இளைஞனின் வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நேற்றைய தினம் முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொடிகாமம் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த மரணம் சம்பவித்த நேரம் கடமையில் இருக்காமல் சட்டத்திற்கு முரணாக அந்த இடத்தில் நின்றிருந்தார். ஆகவே அந்த மரணத்தில் குடும்பத்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அந்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. போலீசாரின் அராஜகமும் துஷ்பிரயோகமும் இந்த விடயத்தில் உள்ளதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் என்று கூறினார். உலகச் செய்திகள். முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான வழக்கில் நேற்று டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. வங்காளதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தில் குதித்த நிலையில் இந்த போராட்டம் வன்முறையாக மாறி இதில் பலர் கொல்லப்பட்டனர். ஏராளமானவர்கள் படுகாயமடைந்து பொது சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டது. பிரதமர் இல்லமும் குறிவைத்து தாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளதுடன் அவர் தற்போது இந்தியாவில் இருந்து வருகிறார். வங்காளதேசத்தில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசு ஷேக் ஹசீனா மீது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த குற்றச்சாட்டினை ஷேக் ஹசீனா மறுத்து வந்தார். இந்த நிலையில் ஷேக் ஹசீனா மீதான வழக்கில் நேற்று டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவிற்கு ஆபத்தாக மாறிய இரவு 21ஆம் தேதி பெரும் நெருக்கடி. போதைப் பொருளோடு பெரும் தொகை மாணவர்கள் கைது. ஐரோப்பிய நாடொன்றில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு.
பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை.